வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு நான் வாழைத்தண்டு வச்சு சாட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இங்கே வந்து மைசூரில் ரொம்ப ஃபேமஸுங்க இந்த ரெசிபி. நார்மலாக வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டர்ஸ் எல்லாம் இந்த வாழைத்தண்டில் வந்து அவங்க சாட் பண்ணி சர்வ் பண்ணுவாங்க. ரொம்பவே அருமையாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் அந்த செய்முறை பார்த்துக்கலாம். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் பொருட்கள் எல்லாம் வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். ரசம் பவுடர் வந்து ரெடிமேட் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து வீட்டில் இருக்க ரசம் பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஃபலாடா பியூர் அண்ட் ஷுர் ரசம் பவுடர் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு பாக்ஸில் எனக்கு வந்தது, ஸோ அது யூஸ் பண்ணுறேன். வாழைத்தண்டு நம்மளுக்கு தேவைப்படும். பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, தேங்காய் பூ, பொடியாக நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம் தேவைப்படும். பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெள்ளரிக்காய், திருவி வச்சிருக்க கேரட், மசாலா பீனட்ஸ், ஓமப்பொடி, தால்மோட், இந்த பச்சை பயிர் பருப்பு ஃப்ரை பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுவே நீங்கள் கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். அம்மா வந்து இந்த வாழைத்தண்டு எனக்கு க்ளீன் பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு அவ்வளோவா இது தெரியாது பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம சவுத் இண்டியன் குசினில் வந்து இந்த வாழைத்தண்டு நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். அம்மா வந்து எப்போவுமே இந்த வாழைத்தண்டு கூட்டெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய ரெசிபிஸ் நான் போஸ்ட் பண்ணுறேங்க. எங்கள் நேபர் வீட்டில் வந்து இந்த வாழைத்தண்டு கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் நிறைய வாழை மரம் இருக்குது. ஸோ அது வந்து கட் பண்ணுறப்போ இந்த வாழைத்தண்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இது ரொம்பவே சிம்பிளாக இருந்தது கட் பண்ணுறதுக்கு. இந்த வாட்டி நான் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கினேன் எப்படி இது க்ளீன் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு அந்த அவுட்டர் போர்ஷன், அந்த பார்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மடலெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அது உள்ளே வந்து நிறைய நார் இருக்கும். அந்த நாரெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா சீவுறாங்க, சீவி எடுத்துகிட்ருக்காங்க. கையில் வந்து கத்தியை அடிபடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிதானமாக வந்து நம்ம இந்த வாழை தண்டை நிதானமாக சீவி எடுக்கணும். அம்மா வந்து கொஞ்சம் இதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஈஸியாக அந்த நாரெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்லோவாக பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து அது ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது கட் பண்ணுறப்போ நார் இருக்குதா இல்லையான்னு தெரிய வரும். ஸோ ஆன மட்டுக்கும் நார் நாங்கள் நீக்கியிருக்கோம். அது கட் பண்ணுறப்பவே வந்து உங்களுக்கு நார் தெரிஞ்சாக்கா அப்போ திருப்பியும் வந்து நீங்கள் சீவுறதுக்கு தேவைப்படும். நீங்கள் வந்து மெலிசாக ஸ்லைஸ் பண்ணணும். ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில். ஸ்லைஸ் பண்ணதும் அந்த வாழைத்தண்டு வந்து அந்த தண்ணியில் போட்டுடுங்க, இல்லைன்னா அது கருத்து போயிடும். ஸோ இப்போ ஸ்லைஸ் பண்ணுறப்பவே வந்து நிதானமாக அந்த நாரெல்லாம் திருப்பியும் சீவி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் தாங்க நாங்கள் வந்து கூட்டுக்கு, கறிக்கு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பொரியலெல்லாம் தயார் பண்ணுறப்போ இந்த மாதிரி தான் வாழைத்தண்டை கட் பண்ணணும்.
இப்போ ஒரு 3 பீஸாக வாழைத்தண்டு வந்து வச்சு அவங்க ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பொடியாக நறுக்குறாங்க. இதே மெத்தட் தான் நாங்கள் வந்து கூட்டுக்கறி பொரியலுக்கெல்லாம் கூட இதே மெத்தட் தான். எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக நீங்கள் வந்து இதை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் இது மாற்றி வைங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம சேர்த்த தண்ணி வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கும். ஸோ புதுசாக தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு இந்த பொடியை நறுக்கின காயை வந்து அந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. நார்மலாக வந்து இந்த கூட்டுக்கறிக்கெல்லாம் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா தயிர் கொஞ்சம் சேர்க்குவாங்க தண்ணியில். அந்த மோர் மாதிரி பண்ணிவிட்டு அந்த மோரில் வந்து இந்த வாழைத்தண்டு நம்ம சேர்த்தோம்னா அது ஊறி நல்லா சாஃப்ட் ஆகிடும். நான் வந்து லைம் சேர்க்குறேன். ஏன்னா இந்த சாட்டுக்கு அந்த லைம் ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பொடியாக நறுக்கின வாழைத்தண்டை வந்து இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம், அதில் வந்து மாற்றிருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு அரை முடி எலுமிச்சம்பழம் இதில் சேர்க்குறேன். சேர்த்து ஒரு 15 நிமிஷம் இதில் ஊற வைக்க போகிறேன். ஸோ இந்த சாட்டில் வந்து இந்த எலுமிச்சம்பழம் ஃப்ளேவரோடு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் என்னோடய பிளாகில் இருக்குங்க. பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இப்போ இது 15 நிமிஷம் ஊறின பிற்பாடு ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டியிருக்கேன். அது தண்ணியெல்லாம் எக்ஸஸ் தண்ணியெல்லாம் வடி விட்டுட்டேன். ஏன்னா சாட்டில் வந்து நம்ம அப்படியே தண்ணியோடு சேர்த்தோம்னா அது நீர்த்துக்கும். ஸோ ஆன மட்டுக்கும் வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் இந்த சாட்டை மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நான் வந்து ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காய் சேர்த்துக்கினேன், திருவி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கினேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, நம்ம வந்து தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஏன்னா இங்கே மைசூரில் வந்து தேங்காய் பூ நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, ரசம் பவுடர், உப்பு எல்லாம் சேர்த்துக்கினேன். என்னை வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரெகுலர் அப்டேட்ஸ் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு லைவ் வீடியோஸ் பிடிக்கும்னா எனக்கு சொல்லுங்கள். நான் லைவ் வீடியோஸ் எங்கள் வீட்டிலேருந்து பண்ணுறேன். உங்களுக்கு வந்து விலாக் இஷ்டம்னா எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து விலாக்ஸ் போஸ்ட் பண்ணுறேன், லைவ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இதில் வந்து உப்பு தேவைப்படுமான்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து அதில் மசாலா பீனட்ஸ், அந்த வறுத்து வச்சுருக்க மூங் தால் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்நேரத்துக்கு நீங்கள் வந்து இதில் சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். எனக்கு கடைசியாக தோணுச்சு இதில் வந்து சாட் மசாலா சேர்க்கணுன்னு. ஸோ கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துருக்கேன். இது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இருக்குது. சாட் மசாலா சேர்த்தா இன்னும் நல்லா புளிப்பாக டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணேன், நல்லா இருந்தது. ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த வாழைத்தண்டை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ இந்த மைசூர் ரீஜன்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வாழைப்பூ யூஸ் பண்ணுவாங்க, நிறைய கொத்தமல்லி யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த வாழைத்தண்டை நான் சேர்த்துருக்கேன். ரொம்பவே நல்லா மணமாக இருந்தது. அந்த எலுமிச்சம்பழம் சாறு மணம் நல்லா இருந்தது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன் இந்த வாழைத்தண்டு சேர்த்து. இப்போ இந்த வாழைத்தண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். ஒரு 2 சொட்டு எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வாழைத்தண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியில் இப்போ நான் பரிமாறியிருக்கேன். நான் வந்து வாழை இலை எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி நான் பரிமாறியிருக்கேன். ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஃபோட்டோகிராஃபிக்காக நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ வாழைத்தண்டு மேலே நான் வந்து டெக்கரேஷன் பண்ணுறேன். மேலே வந்து ஓமப்பொடி தூவி, அந்த தால் மோட் தூவி, கொஞ்சமாக அந்த மசாலா பீனட்ஸ், அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ,
கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தூவ போகிறேன். தூவி நான் இது சர்வ் பண்ண போகிறேன். நம்ம இந்த மாதிரி பச்சை காய்கறி டெய்லி சாப்பிட்றது நல்லது. ஒரு மாதிரி நல்ல ஃபைப்ரஸ் காய்கறி இது. ஸோ இது வந்து ரெகுலராக நம்ம இந்த மாதிரி காய்கறிங்க சாப்பிட்றது நல்லது. டயபெட்டிக் பீப்புள், பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க, ஆர்த்தரைட்டிஸ், இவங்களுக்கெல்லாம் இந்த காய்கறி ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் மட்டுக்கும் ஃபைப்ரஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பிளாகில் இருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஸோ ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ரொம்பவே அருமையாக வந்தது இந்த வாழைத்தண்டு சாட். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.